அனைவருக்கும் வணக்கம். இந்த ரேணுகா வந்து ரொம்ப சாமர்த்தியமா அந்த போலீஸ்கிட்ட டுபாகூர் போலீஸ்ட்ட இருந்து அழகா தப்பிச்சுட்டாங்க. அதுவும் காரணம் வந்து மல்லி தான். ஏன்னா மல்லி ஒரு நொடி வந்து கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த ரேணுகாவ அப்படியே கையும் களவுமா சிக்க வச்சிருக்கலாம். இன்னொன்னு அவங்க அந்த விஷயத்த நடந்த விஷயத்த எதையுமே வீடியோ எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. அதுவும் மல்லி பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் தான். ஏன்னா ரேணுகா வந்து பெரிய தில்லாலங்கடி அப்படிங்கிறது மல்லிக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில எதுக்காக மல்லி இவ்வளோ அசால்ட்டா இருந்தாங்க? ஏன்னா இந்த காமெடியா வந்த போலீஸ் கூட கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டாங்க. அவங்க வந்து பக்காவா ரேணுகாவ வந்து ரெட் ஹேண்டா பிடிக்கிற மாரி பிடிச்சுட்டாங்க. அந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து அப்படியே கை, கால் எல்லாமே அவங்களுக்கு உதற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இனி மாட்டிக்குவோம் சுடரா நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அங்க இருந்து உடனே நான் வந்து ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல இவங்க 3 பேரும் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த போலீஸும் சரி, மல்லியும் சரி. அப்போ இதில என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் தலைகால் புரியாமல் அப்படியே விழிப்பிதுங்கி தான் நிற்கிறாங்க. பிறகு அதுக்கப்புறமா அங்கே அன்னபூர்ணி, அங்கே பாபு எல்லாம் அவங்க கூடி ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. இதுக்கு இடையில தான் இந்த ரேணுகா தப்பிச்சு நேராக வந்து ரகுகிட்ட போய் சேர்ந்துருந்தாங்க. அப்போ ரகுகிட்ட டென்ஷனாக தான் இவங்க ரேணுகா பேசுகிறாங்க. அப்போ இவங்க அப்படி பேசுகிறது நான் இனி மாட்டிக்குவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரகு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி கேர்ள் அப்படிங்கிறாங்க. அதாவது மல்லியை வந்து ஒரு கிராமத்து பொண்ணு, அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி மூளை வேலை செய்யுது, அவங்க வந்து எல்லாம் இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லை, அது வந்து நான் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்திருந்தேன்னா என் கையில் விலங்க மாட்டி கூட்டு போயிருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த நடந்த நிமிஷம் அந்த சிச்சுவேஷன் வந்து உனக்கு புரியாது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே அதுதான், அதாவது நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒருத்தரோட கஷ்ட நஷ்டம் ஒரு சுச்சுவேஷனை அனுபவிக்கிறாங்கன்னா அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சுற்றி இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனோட அருமை புரியாது, இல்லை அவங்களோட கஷ்டம் வந்து தெரியாது. வெளியிலேருந்து எல்லாருமே 1000 விதமான கருத்து சொல்லிடலாம், சொல்கிறது எல்லாமே ஈஸி தான். ஆனால் அதை அந்த சுச்சுவேஷனை அதை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து அந்த அருமை பெருமை, அதில் உள்ள கஷ்ட நஷ்டம் எப்படி அந்த செகண்ட் அந்த 5 நிமிஷம் அதை கடந்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த வலி வேதனை புரியும். அதை தான் ரேணுகா வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ ரேணுகா வந்து மாட்டிக்குவாங்களா இல்லை தப்பிச்சிருவாங்களா அப்படின்னா, ரேணுகா தப்பிச்சிருவாங்க. ஆனால் இதில் மாட்ட போகிறது மல்லி தான் அப்படிங்கிறது தெரியுது. எதை வச்சு மல்லி ரேணுகாவை மாட்டலாம்னு நினச்சாங்களோ அந்த விஷயத்துலேயே மல்லி மாட்டிக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ இந்த இடத்துக்கு ராஜி வருவாங்க அப்படிங்கிறது தெரியுது. எப்படி ராஜி வருவாங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, ராஜி கையில் விஜயோட டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போ ராஜியும் ரகுவும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அப்போ அந்த பிளானை பற்றி பேசுகிறதுக்கு ரகுவோட வீட்டுக்கு ராஜி வரப்போகிறாங்க. ஏன்னா ராஜி கையில் அந்த விஜயோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. அந்த வீட்டுக்கு வந்து லோன் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி பெங்களூர் போயிருக்காரு விஜய். அப்போ அந்த விஷயம் எல்லாமே வந்து இப்போ ராஜிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் ராஜி அதை எடுத்துக்கிட்டு நேராக ரகுவோட வீட்டுக்கு தான் போவாங்க. அங்கே வந்து ரேணுகாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரேணுகா வந்து சுடர் தான், டுபாகூர் தான் அப்படிங்கிறது ராஜிக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்படி தெரிஞ்சதுன்னா இவங்க 3 பேருமே கூட்டு சேர்ந்துருவாங்க. அதாவது ரகு, ரேணுகா, அப்புறம் ராஜி எல்லாம் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்போ ரகுவோட அந்த ரேணுகாவோட பிளானுக்கு ராஜியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ராஜிக்கு வந்து ரகு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க ராஜி இந்த வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ரேணுகா அந்த வீட்டுக்குள்ளே மறைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா எப்படி ரேணுகா திரும்ப விஜய் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னா, அதாவது ரேணுகா வந்து வெளியில் வந்துடுவாங்க வீட்டை விட்டு. அதுக்கப்புறம் ராஜி அங்கே வந்திருப்பாங்க. அவங்க வெளியில் வந்து ரேணுகாவை பார்க்குற மாதிரி, இதெல்லாம் ரகு கொடுத்த பிளானாக தான் இருக்கும் ரேணுகாவுக்கு. அப்படிங்கும்போது நீ வந்து வெளியில் போ, இவங்க கண்ணில் மாட்டு, அதுக்கப்புறம் இவங்களும் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க. அப்போ என்னென்னா ரேணுகா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மல்லி என்ன ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராஜி வந்து ரேணுகாவை கூட்டிக் கொண்டு வீட்டில் விடுவாங்க. அதே நேரத்தில் விஜய்கிட்ட சொல்லுவாங்க, உன்னோட பொண்டாட்டி இங்கே இருக்கிறது இந்த மல்லிக்கு பிடிக்கல, அதனால் வெளியில் கூப்பிட்டு போய் ரேணுகாவை அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ரேணுகா விட்டு வந்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்ப வர்றதுக்கு வீட்டு அட்ரஸோ எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் மறந்து போச்சு அப்படிங்கிறதுனால வீட்டு அட்ரஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விஜய்கிட்ட போட்டு கொடுப்பாங்க. அப்போ விஜய்கிட்ட போட்டு கொடுத்தாச்சு அப்படின்னா விஜய்க்கு யார் மேலே கோபம் வரும்? மல்லி மேலே தான் வரும். மல்லி, நீ தான் வெளியில் கூப்பிட்டு போய் ரேணுகாவை இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டு வந்திருக்க, அதனால் இனிமேல் நீ வந்து ரேணுகாவை எங்கேயும் கூப்பிட்டு போக வேண்டாம், கொஞ்சம் லிமிட்டாகவே இரு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரேணுகா, ரகுவாக இருக்கட்டும், ராஜியாக இருக்கட்டும், எல்லாரோட நோக்கம் என்னென்னா, மல்லி இந்த வீட்டில் இருந்தால் நம்ம எந்த ஒரு பிளானுமே பண்ண முடியாது. அவங்க விஜய்க்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இன்னொன்று விஜயுமே மல்லி மேலே அதிகமான ஒரு பாசத்தில் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா மல்லியை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். அப்போ அதுக்கு வந்து இந்த ரேணுகாவை தான் பயன்படுத்தணும். ஏன்னா விஜய்க்கு ரேணுகா மேலே அளவு கடந்த அன்பும் பாசமும் இருக்க தான் செய்யுது. அவங்களோட முதல் மனைவி அப்படிங்கிறதுனால ரொம்பவே அவங்கள நேசிக்கிறாங்க.
அதனால் அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு தான் மல்லிகிட்ட இனிமேல் கேம் ஆட போகிறாங்க இந்த ராஜி ரேணுகா எல்லாம் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் இப்போ இந்த விஷயத்தில் மல்லி வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. இல்லை அவங்க விஜய்கிட்ட சாமர்த்தியமாக பேசணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.